நல்லா போயிட்டு இருந்த ட்ராக்ல நான்சிங்க ஒரு ஆள் குறுக்க வர்ற மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு குறுக்க வந்துச்சு. என்ன ப்ரோ எப்போ பாரு லவ்னு போட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி லவ் தான் போடுவீங்களா, அப்பா அம்மா லவ்லாம் போட மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன, நல்லா இருந்தால் போட்டுடலாமே சொல்லுங்க அப்படின்னு. ப்ரோ இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா ரொம்ப என்னை லவ் பண்ணாங்க, ரொம்ப கேர் பண்ணுறாங்க. எந்த அளவுக்குனா ஸ்ட்ரிக்டே கிடையாது. ஆனால் என்ன பண்ணாலும் என் கூட அவங்களும் வராங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல. எந்த அளவுக்கு கூட வராங்கன்னா, நான் எந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறேனோ அந்த இடத்துக்கு எங்கள் அம்மாவும் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. என்னால் அங்கே எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், இவ்வளோ கேர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லிட்ரலி இந்த ஜெயம் ரவி ஒரு படத்தில் நடிச்சிருப்பாள்ல, எல்லா தப்பையும் நீங்கள் தான்ப்பா பண்ணீங்க. இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஜெயம் ரவி பண்ண மாதிரி நீங்களும் பண்ணி தான் ஆகணும். அது ஹர்ட் ஆகும்லாம் யோசிக்காதீங்க, அதை சொல்லிடுங்க. அந்த சொல்கிறது உங்களுக்கு அடிக்குள்ளே விழலாம், அதுக்காக ஏன் மேலே பழி போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தோணிக்கிட்டே இருக்கும், சரி நம்ம ரொம்ப இதாக இருக்குமோ, ரொம்ப கேர் பண்ணுறோம், அந்த பொண்ணு அவளுக்குன்னு தனி ஸ்பேஸ் இல்லை, ப்ரைவசி இல்லை, அவள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாள்ல, பெரிய பொண்ணு இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தோணும். அந்த ஸ்டெப்பை கொண்டு வரணும்னா நீங்கள் இன்வால்மெண்ட் எடுத்து இந்த ஒரு பிளாஸ்ட் ஆகி பேசி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அது மாற ஆரம்பிக்கும். பேசுங்க. இந்த மாதிரி உண்மையில் நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக தோணுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.